இன்னொரு விஷயம் என்னென்னா, அதையும் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அது என்னென்னா வச்சுக்கோங்களேன், இப்போது நான் கன்சீவாக இருக்கேன். ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கேனும் முடிச்சிட்டேன், செகண்ட் ஸ்கேனும் எடுத்தாச்சு. 3வது மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 5th மந்த் ஸ்கேனும் கரெக்டாக பண்ணிட்டேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஸ்டொமக் மேலே கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்கேனை எழுதி கொடுத்துருக்காங்க. பெயினாக இருக்குதுன்னு சொன்னதால் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்களா, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி 5th ஸ்கேனுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ காய்ஸ், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியாது, ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த பதிவு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? நானும் சாப்பிடல, சும்மா தான் உட்காந்துருக்கேன், உம்முன்னு இருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்களும் உம்முன்னு இருக்கீங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. டென்ஷனாகுது எனக்கு. வீட்டிலே இருக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களும் யாரும் கான்டாக்டில் இல்லை பேசுகிறதுக்கு. எல்லாம் அவங்கவுங்க வேலையை தானே பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா? ஸோ அதான் காய்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியல, அது நல்லது தான் அப்படின்னு ஓகே. சும்மா ஸ்கேன் எடுக்கணுமா? அது என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, 5th மந்த் ஸ்கேனுக்கு அப்புறம் 7th மந்த் எடுத்தால் போதும், அதுக்கு முன்னாடி பேபியோடைய மூமெண்ட்டு தெரியலன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு